ஸோ லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன ஆகும்? சரி, நான் இப்போ எனக்கு குழந்தை பொறந்துச்சு, என் குழந்தைக்கு 2 வயசு ஆயிடுச்சு, நான் ஃபீட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் நான் பிசிஓடியை பற்றி கவலைப்படணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா பிசிஓடிக்கு ஆஸ் ஐ டோல்ட் யூ லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் இட் கேன் ஈவன் காஸ் யூட்ரைன் கேன்சர்ஸ். ஸோ யூட்ரஸில் கேன்சர்ஸ் வர்றதுக்கு கூட சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். அதில் ஸ்டார்ட் பண்ணது வந்து வெயிட் ரிடக்ஷன் தான். ஸோ வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு குதிரை கொம்பாக இருக்கும் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ உங்கள் கைனகாலஜிஸ்ட் நானே கூட ஈஸியாக சொல்லிடுவேன், வெயிட் ரெடியூஸ் பண்ணிருங்கம்மா அப்படின்ட்டு. பட் தட் அச்சீவிங் வெயிட் ரிடக்ஷன் இன் PCOS இஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங் பிகாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் காஸ் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது கிரேவிங்ஸ் நிறையா இருக்கும். அதிகமாக சுகர் சாப்பிட்ணுங்கிற கிரேவிங்ஸ் இருக்கும். மோர் காமனாக அவங்களோட ப்ரீமென்ஸ்ட்ரல் டைமில், அதாவது மென்சஸ் வரதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி மோஸ்ட் ஆஃப் த PCOD இருக்கிற விமென்க்கு வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது வந்து அவங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நிறையா இருக்கும். ஆடட் டு தட் நிறைய காஸ்மெட்டிக் இஷ்யூஸ் இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அன்வான்ட் ஹேர் க்ரோத் இந்த ஃபேஸ் இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஆண்ட்ரஜன்கிற ஒரு மேல் ஹார்மோனுக்கு நம்ம ஆட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பாடி ஷேமிங், அவங்களுக்கே வந்து அவங்களோட ஒரு பாடி கான்ஷியஸ்னஸ் இருக்கலாம். இல்லை அதர்ஸ் வந்து தே மைட் ஷேம் தெம், பாடி ஷேமிங்க்கு அவங்க ஒரு விக்டிமாக கூட இருக்கலாம். ஸோ சென்ட்ரல் ஒபிசிட்டி இருக்கலாம். ஸ்லீப் ஏப்னியா, அதாவது ஸ்னோர் பண்ணுவாங்க, நிறைய கொரட்டை விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற கண்டிஷன்ஸ்னால அவங்களுடைய மென்டல் ஹெல்த் வந்து டெஃபினட்டாக பாதிக்கும். ஸோ PCOD அப்படிங்கிறத ஒரு கண்டிஷனாக எடுத்துக்காம இதை வந்து ஒரு சொசைட்டல் ப்ராப்ளமாக நம்ம பார்க்கணும். ஸோ உங்கள் ஃபேமிலியில் உங்களோட சிஸ்டர்ஸ் இல்லைன்னா உங்களோட ஒய்ஃப்க்கு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மூட் சேஞ்சஸ், ஒரு ஹை அண்ட் லோ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாமோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ பேசிக்காக இந்த வெயிட் ரிடக்ஷன் நம்ம பார்க்கும்போது நியூட்ரிஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ நியூட்ரிஷன் பேசிக்காக நம்மளோட சொசைட்டி கல்ச்சுரலி அப்ராப்ரேட் அண்ட் சோஷியலி அப்ராப்ரேட் ஃபுட் எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் ஒரு சவுத் சைடில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் ஃபிஷ்ஷே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது டெஃபினட்டாக முடியாது. நீங்கள் வந்து ரைஸுக்கு பதிலாக சப்பாத்தியை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் டெஃபினட்டாக முடியாது. ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் திங்க் அபவுட் வாட் கேலரிஸ் வி ஆர் டேக்கிங். ஸோ மினிமைசிங் த கேலரி இன்டேக் ஆர் சிம்ப்ளி கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து will go a long way in helping in weight reduction. And also வந்து கார்ப்ஸ்க்கு பதிலாக ப்ரோட்டீன்ஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஈச் மீலில் நம்ம ஒரு 3 மேஜர் மீல்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஈச் மீலில் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு பதிலாக ப்ரோட்டீன்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். நம்ம சொன்ன மாதிரி இப்போ ரைஸுக்கு பதிலாக சப்பாத்தியை ரீப்ளேஸ் பண்ணோம்னா we are just replacing one carbohydrate with another carbohydrate. So that is not going to help. அதே மாதிரி நம்ம மீல் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு காலையில் ஒரு இட்லி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 இட்லி வித் ஒரு கப் ஆஃப் சாம்பார், இன்ஸ்டெட் ஆஃப் சட்னி நீங்கள் சாம்பார் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு கடலை குழம்பு இல்லை சோயா சங்க்ஸ் அந்த மாதிரி கிரேவி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு பாயில்டு எக் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த எக்கை ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு செட்டைட்டி, அதாவது சீக்கிரமாக உங்களுக்கு வயிறு நிறையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ப்ரோட்டீன்ஸை வந்து உங்களோட மெயினில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் ரீச் த சட்டைட்டி சூனர். ஸோ அதனால் கம்மியாக சாப்பிடுவீங்க. அதே மாதிரி ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ் சாப்பிடும்போது சில பேர் வந்து காலையில் கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்குமே ஒழிய லாங் டேர்மாக உங்களுக்கு வந்து பசியை அடக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு கப் ஆஃப் உப்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 150 கேலரிஸ் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 hours பசிக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி கோ அ லாங் வே இன் ஹெல்பிங் இன் வெயிட் ரிடக்ஷன். ஸோ வெயிட் ரிடக்ஷன் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் எனி PCOD மேனேஜ்மெண்ட். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இதில் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நெட்டில் இல்லை சோஷியல் மீடியாவில் நிறைய டயட் பிளான்ஸ் இருக்கும். பட் உங்களுடைய விருப்பங்கள் என்னென்ன, உங்களுடைய ஃபுட் ஃபேட்ஸ் என்னென்ன,
யூ கேன் பி அ வெஜிடேரியன், யூ மைட் பி அ வீகன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷனிஸ்ட் இல்லைன்னா டயட்டிஷியனோட ஒப்பீனியன் எடுத்து உங்களுக்கான கஸ்டமைஸ்டு டயட் பிளான் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் வில் கோ அ லாங் வே இன் ஹெல்பிங் ரெடியூசிங் ஒபேசிட்டி விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் பிசிஓடி. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட மிடில் ஏஜ் வரைக்கும் நீங்கள் பிசிஓடியை பற்றி ஃபாலோஅப்பில் இருந்துட்டீங்க, மெனோபாஸ் ஆயிடுச்சு, நான் இதுக்கு மேலே பிசிஓடி எனக்கு வராதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஈவன் த்ரூ அவுட் யுவர் லைஃப் டைம் மெனோபாஸ்க்கு அப்புறமும் பிசிஓடி சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ அந்த வீக்னஸ்ஸு, அந்த டயர்ட்னஸ்ஸு எல்லாமே இருக்கலாம். அதனால உங்களுடைய டே டு டே லைஃப் ஸ்டைலையே நீங்கள் மாற்றி ஒரு பிசிஓடியை கண்ட்ரோலாக வச்சுருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனி கொஷின்ஸ் ரிகார்டிங் திஸ் டாபிக், பிசிஓடிஓ பிசிஓஎஸ் பற்றி எந்த கொஷின்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் போடுங்க, நம்ம டெஃபினட்டாக அதை ஆன்சர். தேங்க்யூ.